Hello friends, welcome back to Natural Creativity. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி எடிட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நான் வந்து kinemasterல pro version யூஸ் பண்றேன். இந்த pro versionோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி எடிட் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த சென்டர்ல இருக்கிற அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு 16:9 இதுல வந்து டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் இருக்கு. இதுல வந்து நான் யூஸ் பண்ற ரேஷியோ வந்து 16:9. ஏன்னா வந்து அதான் யூடியூபுக்கு நிறைய சப்போர்ட் ஆகிறதுனால அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ 16:9 நான் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண கிராஃப்டோட வீடியோ எடுத்துட்டேன். இது வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணதுனால இந்த வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து இதில் வந்து எதுனா நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணணுன்னா இங்கே ஆடியோன்னு ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இப்போ நான் வந்து என்சிஆர் சாங் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த சாங்கை ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த சாங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இப்போ அந்த சாங்கோட சவுண்டை கம்மி பண்ணிக்கலாம், ஹை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அதோட பித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, ஹை பண்ணிக்கிறது, லோ பண்ணிக்கிறது, எது வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த சாங்கோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், லூப் பண்ணுறது எது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இன்னும் ரிபவ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ வந்து நீங்கள் வீடியோ எதுனா ட்ரிம் பண்ணணுன்னா இந்த பாயிண்டர் சிம்பிளை எடுத்துன்னு வந்து கரெக்டாக இப்போ இந்த இடத்துல நான் ட்ரிம் பண்ணணுன்னா இது வீடியோ அடுத்து அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண மாதிரி இங்கே வந்து ட்ரிம் சிம்பிள், இந்த சிசர் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு இது ரெண்டையும் தனியாக பிரிக்கணும்னா அதை ஸ்ப்ளிட் அண்ட் பே ஐடின்ற ஆப்ஷனை கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாக போயிடுனா லெஃப்ட் சைடு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள், ரைட் சைடு இருக்கிறது ஃபுல்லாக போயிடுனா ரைட் சைடு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நடுவில் ஒரு ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணால் அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ நான் வந்து ஆடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னா கீழே ரெக்கார்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெக்கார்ட் வந்து இப்போ அந்த ஆடியோ தேவையில்லைன்னு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இங்கே லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு எதனா ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணணுன்னா இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இதில் அட்டாச் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ எந்த லென்த்துக்கு இருக்கணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும், அதே மாதிரி இந்த ஃபோட்டோவுக்கு குரோமாக்கி அப்படின்ற ஆப்ஷனை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் இப்போதைக்கு அந்த ஆப்ஷனை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இது எவ்வளோ லென்த்துக்கு வேணும் அதெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தேவைன்னா நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த லேயரில் வந்து எஃபெக்ட்ஸு, இந்த எஃபெக்டில் கார்ட்டூன் எஃபெக்ட் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், கார்ட்டூன் எஃபெக்ட் கொடுத்தது இந்த கிராஃப்டே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த எஃபெக்ட்டை கொடுத்து நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து இன்னொரு எஃபெக்ட் என்னென்னா வந்து ஸ்பெக்ட்ரம்ன்ற ஸ்ப்ளிட் ஸ்பெக்ட்ரம்ன்றது வந்து இப்போ வீடியோ வந்து 3 or 4 டிவைட் பண்ணிடும் அந்த இதை. இப்போ இதை ப்ளே பண்ணி காமிக்கணும் பாருங்கள். யூஸ் ஆகும். இப்போ இதுவும் தேவைன்னா ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஓவர்லேன்றது நாங்கள் எப்படின்னு காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ எனக்கு இந்த வீடியோவில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஓவர்லே வேணுமா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது குரோமாக்கி எனேபிள் பண்ணதுனால இந்த ஓவர்லே அவ்வளோவா தெரியல. அடுத்தது வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் நம்ம சேனல் பேரே கொடுக்குறேன், நேச்சுரல் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டோட சைஸு, கலரு, இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அது எந்த சைட்லேருந்து வரணும், எந்த மாதிரி வரணும், எல்லா அனிமேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதை நான் வந்து இன்னும் ஹை லெவலில் எடிட்டிங் எப்படி போடும்போது நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது பிகினர்ஸுக்கு தான், நான் சும்மா பிகினர்ஸ்க்காக தான் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து இப்போ எதனா இந்த இடத்துல வந்து சர்க்கிள் போட்டு காமிக்கணும்னா இதை யூஸ் பண்ணி சர்க்கிள் போட்டுக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் பாயிண்டர் சைஸில் இருக்குது. அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் பென்ஸ் இருக்குது. அடுத்து டிஃப்ரெண்ட் நிறைய இப்போ இந்த பாக்ஸ் ஷேப்பு நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதுவும் தேவைன்னா ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம், அதான் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மேலே வந்து எக்ஸ்போர்ட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு
மேலே இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஜ்குள்ளே வரும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 720 பிக்சல்ஸ் சரி உங்களால் வச்சுக்க முடியும். 1080 பிக்சல்ஸில் எப்படி வைக்கிறதுனா அது ஒரு வெர்ஷன், அதுக்கு ஒரு தனி வெர்ஷன் இருக்குது. அந்த வெர்ஷன் வேணுன்னா சொல்லுங்கள், அதையும் நான் அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து ஃப்ரேம் ரேட். இப்போ வந்து பிக்சர்ஸ் ஃபார் ஃப்ரேம் இப்போ வந்து 25 ஃப்ரேம்ஸ் இருந்துச்சுன்னா அது சினிமா அந்த மாதிரி. இப்போ 30 ஃப்ரேம்ஸ் நார்மலாக வச்சுக்கலாம். அடுத்து பைலேட்டரில் வந்து நம்ம அதிகமாக வைக்க நம்ம பிக்சரோட ரெசல்யூஷன் ப்ளஸ் குவாலிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனதும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நேச்சுரல் க்ரியேட்டிவிட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.